கிராமம்னாலே அழகா இருக்கும், பச்சை பசேல்னு இருக்கும் அப்படின்னு தான் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனா கிராமம் வெறுமனே அழகியல் சார்ந்தது மட்டும் இல்ல, நிறைய மக்களோட வாழ்வியல் சார்ந்தது. அவங்க வாழ்க்கையில நிறைய இன்ப துன்பங்கள் கலந்துதான் இருக்கும். இப்படி இன்ப துன்பங்கள் கலந்த பலவிதமான மனிதர்களை தனக்குள்ள அடக்கி வச்சிருக்கிற ஒரு கிராமத்தை பற்றியும் அங்க வாழ்ற மனுஷங்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்றத பற்றியும் பேசுற ஒரு புத்தகம் தான் இது. இந்த கதை அழகிரி அப்படின்ற ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளியோட கண்கள் வழியா விரியுது. அவரோட மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மகள் முத்துமாரிக்காக ஆவுடை அப்படின்றவனை திருமணம் செஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கை எப்படி போகுது, முத்துமாரிக்கு என்ன நடக்குது, அந்த ஊர் எப்படி மாறுது அப்படின்றதையெல்லாம் இந்தியா சுதந்திரம் வாங்குற காலகட்டத்தை பின்னணியா வச்சு இந்த கதை எழுதப்பட்டிருக்கு. இவங்க கண்கள் வழியா சொல்லப்படும் போது அந்த கிராமத்தையும் காலகட்டத்தையும் ரொம்ப நுட்பமா அலசி ஆராய்ஞ்சிருக்காரு எழுத்தாளர் பூமணி அவர்கள். அவரோட இந்த பிறகு நாவல் எல்லாரும் கண்டிப்பா படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு